ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சிற்பக்கலை. கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த மனிதன் அவற்றில் சிற்பமெனும் நுண்கலையை வடிக்கத் தொடங்கினான். இந்த சிற்பம் எப்போ வடிக்க தொடங்கினாங்களோ அதுதான் மனித நாகரிகத்தின் வளர்ச்சியின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கம் எது அப்படின்னா இந்த சிற்பங்கிற கலையை வடிவமைக்க தொடங்கின அப்புறம். ஓகே, கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு சிற்பக்கலை உருவாக்குறாங்க. கல்லில் உலோகம், செங்கல், மரம். ஓகே, திவாகர நிகண்டு என்ன குறிப்பிடுகிறது பாருங்க. இந்த லைன் பாருங்கள், கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும். ஸோ இந்த 4 இருக்குல்ல, இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திவாகர நிகண்டு. ஓகே, என் சிற்பங்களின் வகைகள் எதெல்லாம் அப்படின்னா முள் உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படின்ட்டு சிற்பங்களை 2 பிரிக்கலாம். ஓகே, முள் உருவ சிற்பங்கள் எப்படின்னா உருவத்தோட முன்பகுதியும் தெரியும் பின்பகுதியும் தெரியும், அந்த மாதிரி சிற்பங்கள் செஞ்சாங்கன்னா அது முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் முன்பகுதி மட்டும் தெரியும்படி பண்ணாங்க அப்படின்னா அதை புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கோவில்கள், அரண்மனைகள் இங்கெல்லாம் புடைப்பு சிற்பங்கள் காணப்படும். ஓகே, தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள் அப்படின்ட்டு 4 நிலைகளில் இந்த சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. எத்தனை நிலை? 4 நிலைகள். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிற்பங்களை வடிவமைக்கிறவர்களை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்கவிஞர்கள். ஓகே, தென் பல்லவர் கால சிற்பங்கள். யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடு நிறைந்த வட்டங்கள் போன்றவை கோவில் தூண்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் அப்படின்னா யாழி, சிங்கம், தாமரை மலர். ஓகே, பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் மிளிர்வதை காணலாம். பல்லவர் காலத்தில் தான் சிற்பங்கள் அதிகமாட்டு காணப்பட்டன. இந்த தெரியுமா பாருங்கள், தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் இந்த சிற்பக்கலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகல் நடப்படும். இந்த ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த கல்லில் அவ்வீரன் உருவம் பொறிக்கப்படும். தமிழரின் தொடக்ககால சிற்பக்கலைக்கு சான்றாக இதை காணலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. கண்ணகிக்கு சிலை வடித்தது சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை மணிமேகலையும் சொல்லியிருக்கு. அப்போது சிலப்பதிகாரத்துலேயும் இந்த சிற்பம் சிலை வடித்தது பற்றி சொல்லியிருக்கிறாங்க, மணிமேகலையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தொல்காப்பியத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சான்று மாமல்லபுரத்தில் சிற்பங்கள். மாமல்லபுர சிற்பங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இங்கே கடற்கரையில் பாறைகளை செதுக்கி பல சிற்பங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பஞ்ச பாண்டவர் ரதங்கள், பல்வேறு உருவ சிற்பங்கள் இதெல்லாம் மாமல்லபுரத்தில் இருக்குது. மாமல்லபுரம்னா மகாபலிபுரம் தான். பல்லவர் கால குடைவரை கோயில்கள், குடைவரை கோயில் இதெல்லாம் இருக்குது. தென் மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்கள் எங்கெல்லாம் இந்த பல்லவர் கால சிற்பங்கள் அமைந்திருக்கு அப்படின்னா இது ஆர்டர் நோட்டில் கேட்கலாம். மாமல்லபுரம், காஞ்சிபுரம், மலைக்கோட்டை, திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டை, இந்த 3 இடங்களிலும் பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படுகிறது. இப்போ கீழே 4 இடம் கொடுத்துட்டு எதில் காணப்படவில்லை அப்படின்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மாமல்லபுரம், காஞ்சிபுரம், மலைக்கோட்டை. ஓகே, தென் பாண்டியர் கால சிற்பங்கள். பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள குகை கோவில்கள். குகை கோவில்களின் சிற்பங்கள் நிறைந்துள்ளன. அவற்றை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணலாம். பாண்டியர் காலத்திலையும் சிற்பங்கள் இருந்துச்சு. இந்த பாண்டியர் காலத்தில் உள்ள சிற்பங்களை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். ஃபஸ்ட்டு பல்லவர் காலத்தில் எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், மலைக்கோட்டை பார்த்தோம். பாண்டியர் காலத்தில் உள்ளது திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். அதே போல் சோழர் கால சிற்பங்கள். சோழர் காலத்தில்
கற்சிற்பங்கள் வந்து அதிகமாக வளர்ச்சி பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் கட்டுறது யார்? முதலாம் ராஜராஜன். தஞ்சை பெரிய கோவில். தென் முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராஜராஜன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். ஸோ இது முக்கியங்க. முதலாம் ராஜராஜன் கட்டினது வந்து தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் கட்டினது யார்? முதலாம் ராஜராஜன். அப்புறம் முதலாம் ராஜேந்திரன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திரன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராஜராஜன் வந்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் தான் இரண்டாம் ராஜராஜன் எழுப்பிய கோவில். மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். ஸோ இங்கெல்லாம் வந்து சோழர் கால சிற்பங்கள் காணப்படுகின்றன. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகின்ற 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவம் உள்ளது. ஸோ இதோட ஹைட் எவ்வளோ? 14 அடி உயரம். வாயிற்காவலர் உருவங்கள். மிகப்பெரிய நந்தி எங்கே இருக்குது? தஞ்சை பெரிய கோவிலில் இருக்குது. நவக்கிரகமும் ஒரே கல் வந்து நவக்கிரகமும் சிங்கமுக கிணறும் பொறிக்கப்பட்டுள்ளது. சரியா? ஓகே. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த இடம் வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எங்கே? புதுக்கோட்டையில். ஓகே. இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவை. இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் இது வந்து அழகானவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். தெரியுமா? தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலை வளர்த்து வருகிறது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரி நடத்தி வருகிறது. சிற்ப கல்லூரி எங்கே இருக்குங்க? மாமல்லபுரத்தில் இருக்குது சிற்ப கல்லூரி. அந்த கல்லூரியிலேருந்து ஒரு வருஷமாக சிற்ப கலைஞர்கள் உருவாகின்றனர். அப்புறம் சிற்பக்கலை குறித்த செய்திகளை அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்ப செந்நூல் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டுள்ளது. சிற்ப செந்நூல் யார்? தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்ப செந்நூல் அப்படிங்கிற நூலை வெளியிட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம். இது முக்கியங்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாரோட காலம் அப்படின்னா சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே. குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். யார் அப்படின்னா சோழர்கள். சரியா? சோழர்கள் என்ன பண்ணாங்க? குதிரையின் உருவங்களையும் சிற்பங்களில் கொண்டு வந்தாங்க. நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்க மன்னர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சவுத் சைடு இருக்கிற இந்த கோயில் எல்லாம் பார்த்திங்கன்னா நாயக்கர் கால சிற்பங்கள். ஓகே. ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன. இதிலெல்லாம் ஹரிச்சந்திரன் சந்திரமதி. இங்கே வந்து கலைநயத்துடன் ஆடை ஆபரணங்கள் காணப்படுகிறது. திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களிலும் சிற்பங்கள் காணப்படுகின்றன. கோயம்புத்தூருக்கு அண்மையில் பேரூர் சிவன் கோயில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு எதுங்க? கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள். அதுதான் வந்து நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக பண்ணியிருக்காங்க. வெள்ளியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பௌத்த சமண சிற்பங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பல்லவர் காலத்தில் பார்த்தோம், பாண்டிய காலம் பார்த்தோம், சேரர் காலம் பார்த்தோம், சோழர் காலம் பார்த்தோம், நாயக்கரோடது பார்த்தோம். இப்போ வந்து பௌத்த சமண சிற்பங்கள். சமண மதத்தில் எப்படி இருக்குன்னா சில சிற்பம் அளவுக்கு மீறிய உயரமும் பருமன். இது வந்து முக்கியமான கொஸ்டினுங்க. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக இருந்தது எதுனா பௌத்த சமண சிற்பங்கள். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். பௌத்த சமண சிற்பங்கள் தான் சமண மதத்தில் பௌத்த சமண சிற்பங்கள் தான் அளவுக்கு மீறிய உயரமும் பருமன் உடையவாக காணப்பட்டன.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் திருநாதர் குன்றினும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ஓகே, திருநாதர் குன்று என்னும் இடத்துல. மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. தனிச்சிறப்புகள்: பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையோடு காணப்படும். யோகக்கலை, நாட்டியக்கலை இது தமிழ் சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன. ஓகே, இந்திய சிற்பக்கலை பாருங்கள். செங்கல், பைஞ்சுதை, கற்கள் ஆகியவற்றை கொண்டு கல்லை மிக்க சிற்பங்கள் இப்போ உருவாக்கப்படுகின்றன. வெண்கலம் முதலான உலோகங்களாலும் செயற்கை இலைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. ஓகே, வெளிநாடுகளுக்கு பரிசு பொருட்களாக, நினைவுப் பொருட்களாக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் உருவங்களாக கண்டு கழிப்பதற்கு மட்டுமில்லை, அவற்றை வரலாற்று பதிவுகளாகும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். அவை எதெல்லாம் அப்படின்னா, சிற்பங்கள் கண்டு கழிப்பதற்கு மட்டும் இல்லை, அவை ஒரு வரலாற்று பதிவு, மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சி. ஓகே, அதனால் இந்த சிற்பங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ராவண காவியம் பாருங்கள். புலவர் குழந்தை. ராவண காவியம் புலவர் குழந்தை. எழுதியவர் புலவர் குழந்தை. சொல்லும் பொருளும் பாருங்க. மைவனம் மலை நெல், முருகியம் குறிஞ்சிப்பறை, பூஞ்சினை பூக்களை உடைய கிளை, சிறை இறகு, சாந்தம் சந்தனம், முல்லை. சொல்லும் பொருளும் பூவை, நாகனவாய் பறவை, பொலம் அழகு, கடறு காடு, முக்குழல் கொன்றை, ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள். பொலி தானிய குவியல், உளை ஒரு வகை மான். நெக்ஸ்ட்டு வாய் வெறி, சோர்வால் வாய் குளறுதல், குருளைனா குட்டி, இணைந்து துன்புறுதல், இணைந்து 2 சுழிப்பு சரியா, இணைந்து துன்புறுதல், உயங்குதல் வருந்துதல், படிக்கு உற நிலத்தில் உள்ள கோடு கொம்பு. நெக்ஸ்ட் பாருங்க. கல் அப்படின்னா மலை, முருகு தேன், மனம். முருகு அப்படின்னா தேன், மனம் அழகு. மல்லல் வளம், செரு வயல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரிக்குருத்து யானை தந்தம், போர் வைக்கோர் போர், புரைதப குற்றமின்றி. புரைனா குற்றம். தும்பி ஒரு வகை வண்டு, துவரை பவளம், மறை தாமரை மலர், விசும்பு வானம், மதியம் நிலவு. ஓகே, நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்வோம் பாருங்கள். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது யாருன்னா பேரறிஞர் அண்ணா. ஓகே, இலக்கண குறிப்பு பாருங்கள். பைங்கிளி, பண்புத்தொகை, பூவையும் குயில்களும், முதிரையும் சாமையும் வரகும், எண்ணும்மைகள். வெளியே வந்துச்சுன்னா வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணும்மைகள், வெளிப்படையாக வரலன்னா உண்மை தொகை. இந்நிலங்குருளை பண்புத்தொகை, அதிர்குரல் வினைத்தொகை, மன்னிய பெயரெச்சம், வெறியி சொல்லிசை அளவிடை, கடிக்கமழ் உரிச்சொல் தொடர், மலர்கண்ணி 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. எருத்துக்கோடு 6ஆம் வேற்றுமை தொகை, கரைப்பொருள் 2ஆம் வேற்றுமை தொகை, மறைமுகம் உவமை தொகை, கருமுகில் பண்புத்தொகை, அருமலை வினைத்தொகை. பகுபத உறுப்பிலக்கணம். பருகிய பருகு இன் இ ஆ, பருகு பகுதி, இன் இறந்தகால இடைநிலை, இ உடம்படுமை, ஆ பெயரச்ச விகுதி. பூக்கும் பூ, இக்கு பூ பகுதி, இக்கு சந்தி, இக்கு எதிர்கால இடைநிலை, வினைமுற்று விகுதி. கோர்வை கோவை, கோ என்பது வேர்ச்சொல். கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தாள் என்பதே சரி. ஆசாரக்கோவை ஊசியில் நூலை கோத்தான். அப்போ கோர்வை கோவை, இல்லை கோ என்பது தான் வேர்ச்சொல். இது எல்லாத்துக்குமே கோப்பு, கோவை, கோத்தல் இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் எது? கோ அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். நெக்ஸ்ட்டு ராவண காவியம் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் தான் ராவண காவியம்.
தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் அப்படின்ட்டு 5 காண்டங்கள் இதில் இருக்குது. 5 காண்டங்கள், 3100 பாடல்கள் ராவண காவியத்தில் இருக்குது. 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை இவர் படைத்துள்ளார். யார்? புலவர் குழந்தை. யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்கள். ஓகே. ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவண காவியம் அப்படிங்கிறது ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது. இங்கே முதன்மை கதாநாயகன் யாருன்னா ராவணன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், நாச்சியார் திருமொழி ஆண்டாள். நாச்சியார் திருமொழி ஆண்டாள். சொல்லும் பொருளும் தீபம், விளக்கு, சதிர், நடனம், தாமம், மாலை. பெண்ணின் திருமண வயது இது படிச்சுவங்க. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. முத்துடை தாமம் 2ஆம் வேற்றுமை தொகை. பகுபத உறுப்பிலக்கணம் தொட்டு, தொடு, உ. தொடு பகுதி தொட்டு என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் எட்டியது, இறந்த காலம் காட்டியது. விகாரம் உ வினைச்ச விகுதி. கண்டேன் கான் இட்டு ஏன். கான் பகுதி கண் என குறுகியது விகாரம். இட்டு இறந்த கால இடைநிலை ஏன். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. நூல்வழி திருமாலை வழிபாட்டு சிறப்பு நிலை எய்தி ஆழ்வார்கள் 12. 12 ஆழ்வார்களுள் ஆண்டாள் மட்டுமே பெண். ஓகே. இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலை சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி. யார் அது? ஆண்டாள் தான் சூடி கொடுத்த சுடற்கொடி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம். 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் பாடியது எதெல்லாம் அப்படின்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள் பாடியது. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்கள். நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள் உள்ளன. நெக்ஸ்ட் விரிவானம் செய்தி. இந்த ஆத்தர் படித்தவங்க செய்தி ஜானகிராமன். சாகித்ய அகாடமி விருது சிறுகதைக்கு விருது பெற்றது. பாருங்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அன்பளிப்பு இது முக்கியம். அன்பளிப்பு அழகிரிசாமி. சக்தி வைத்தியம் ஜானகிராமன். முதலில் இரவு வரும் ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரர். மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சல் நாடன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை. ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அன்பளிப்பு அழகிரி சாமி, இது ஞாபகம் வச்சுப்பீங்க. அன்பளிப்பு அழகிரி சாமி. சக்தி வைத்தியம் ஜானகிராமன். சக்தியானவர் ஜானகிராமன். முதலில் இரவு வரும் அது முதல் இரவு வரும். இரவுக்கு அடுத்து என்ன வரும்? பகல் வரும். பகல்னா சூரியன் வரும் இல்லையா? ஆதவன். இப்போ முதலில் ஆதவன், அப்புறம் தான் இரவு. சரி, அப்போ முதலில் இரவு வரும்னா ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் பெயர்னா அசோகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மின்சாரப்பூ பொன்னுசாமி. மேலாண்மை பொன்னுசாமி. சூடியப்பூ சூடர்க்க பூ நாஞ்சல் பூ அப்படின்னு நாஞ்சல் நாட்டில் உள்ள பூ அப்படின்னு வச்சுங்க. ஒரு சிறு இசை வண்ணதாசன். ஓகே, பல நிறங்கள் மாதிரி வண்ணம் மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறது கேட்குறதுக்கு. ஒரு சிறு இசை. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை. ஓகே. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியிருக்கார். யார்? ஜானகிராமன். செக்கோஸ்லோவேக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் செக்கோஸ்லோவேக்கியா போன்ற
போயிருந்த அனுபவங்களை வந்து கருங்கடலும் கலைக்கடலும் என்கிற தலைப்பில் எழுதியிருக்காரு. காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி, காவிரிக்கு இங்கே காவேரி இருக்குது, அதை பார்த்துவோங்க, அந்த தலைப்பில் எழுதியிருக்கு. நூல்வெளி ஜானகிராமன் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படித்தவர் யார்? ஜானகிராமன். மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் இவருடைய கதைகள் வெளிவந்துள்ளன. ஓகே, செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சிவப்பு ரிக்ஷாங்கிற தொகுப்பில் வந்து செய்தி அப்படிங்கிறது வந்து இடம்பெற்றுள்ளது. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உவே சாமிநாதர், மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர், இவங்க எல்லாருமே தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை தஞ்சாவூர் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்வோம். இசைக்கருவிகள் ஒன்று நாகசுரம். மங்களமான பல நிகழ்வுகள் இக்கருவி இசைக்கப்படுகிறது. இந்த சிறப்பான கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் வாசிக்கப்பட்டிருக்குது. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்ற நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை. 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கருவி வந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது. பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டே எதை வச்சு நாகசுரம் செய்கிறாங்கன்னா ஆச்சா மரக்கட்டைகள் பழைய வீட்டிலேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டைகளில் நாகசுரத்தின் மேல் பகுதி சீவாளி என்ற கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இது பாருங்கள், நாகசுரத்தின் மேல் பகுதியில் எந்த கருவி பொருத்தப்பட்டுள்ளது? சீவாளி. ஓகே, சீவாளி நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது. சீவாளிங்கிறது வந்து சீவாளி நாணல் என்கிற புல் வகையை கொண்டு செய்யப்பட்டது தான் சீவாளி. அது எங்கே இருக்கும்? நாகசுரத்தின் மேல் பகுதியில். ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய் என்றாகும். தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். குசுடு துபுரு இவ்வாறு தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லினமைகள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். பாருங்கள், இந்த குசுடு துபுரு இது வந்து ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறதுனால அது வந்து குற்றியல் உகரம். ஓகே, பாருங்கள், நாக்கு வகுப்பு, நெஞ்சு இரும்பு, மார்பு அமிழ்து, முதுகு வரலாறு, எக்கு அத்து, காது பேசு. இதில் வந்து குற்றியலுகரம் இந்த வார்த்தைகள் கொடுத்துட்டு இதில் எது குற்றியலுகரம் கேட்கலாம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம் எதுனும் கேட்கலாம். கலைச்சொல் பாருங்கள், குடைவரை கோவில், கேவ் டெம்பிள், கருவூலம், ட்ரெஸரி, மதிப்புறு முனைவர், ஹானரரி டாக்டரேட், மெல்லிசை மெலோடி, ஆவண குறும்படம், டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம், புணர்ச்சி காம்பினேஷன். நட்பு காலம் அறிவுமதி, நட்பு காலம், திருக்குறள் கதைகள், கிருபானந்த வாரியார், கையா உலகே ஒரு உயிர், இது வந்து ஜேம்ஸ் லவ்லாக், தமிழில் மொழிபெயர்த்தது வந்து சுரேஷ். திருக்குறள் இதில் அணி உள்ளது பார்க்கலாம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஒன்றிய தூண், இது வந்து ஏகதேச உருவக அணி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார், இதுவும் ஏகதேச உருவக அணி. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, இதுவும் ஏகதேச உருவக அணி. ஓகே, இந்த 6வது இயல்ல இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.